இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 18 முதல் 24 முடிய. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புவுக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. மரியா தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். மரியாவின் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். மரியா ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ, கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களை, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகளை நாம் இன்றைய நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம். மரியாளுக்கும் யோசேப்புவுக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. என் அன்பு சகோதர சகோதரிகளை, திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. இது மங்களகரமான ஒரு வார்த்தை. ஒவ்வொரு குடும்பத்திலும் இப்படியாக தங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமண ஒப்பந்தம் செய்துவிட்டால் அவர்கள் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். ஒரு பிள்ளையை திருமணம் செய்து கொடுப்பது என்பது அந்த பெற்றோருடைய முக்கியமான கடமைகளில் ஒன்று. அது மகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்வு. இதோ யோசேப்புவுக்கும் மரியாளுக்கும் திருமண ஒப்பந்தம், திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. அந்த இரண்டு வீட்டாரிடையேயும் ஒரு பெரும் மகிழ்ச்சி இருந்திருக்கும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளின் திருமண நிச்சயத்திற்காக, மன ஒப்பந்தத்திற்காக காத்து கிடக்கிறார்கள். சரியான வரன் அமையாமல் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சில பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு உகந்த ஒரு கணவர் அல்லது மனைவி நல்ல குணத்தோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் விரும்பியது போல அமையாததால் இன்னும் காத்து கிடக்கிறார்கள். என் அன்பு பெற்றோர்களே, இதோ உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்லபடியாக இதோ இந்த நாட்களிலே திருமண வரன் அமைய வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இந்த திருமண ஒப்பந்தத்தை குறித்து பேசுகின்ற பொழுதே இரண்டு வார்த்தைகளை பார்க்கிறோம்.
மரியா தூய ஆவியால் கருவுற்றிருக்கிறார். மரியாவின் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். திருமண ஒப்பந்தம்தான் செய்யப்பட்டிருக்கிறது. கணவனை அறியாத நிலையிலே அந்த பெண் கருத்தாங்கி விடுகிறாள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் இப்படியாய் கருத்தரித்திருக்கிறார் என்றால், தன்னுடைய வயிற்றிலே ஒரு குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அதை யார்தான் புரிந்து கொள்வது? அது தூய ஆவியால் உண்டான கரு என்று யார் சொன்னால் நம்புவார்? கடவுளே வந்து சொன்னால்தான் இந்த உலகம் நம்பும். ஆம், கடவுளே வந்து சொல்லுகிறார், கனவிலே வந்து சொல்லுகிறார். நேர்மையாளர் என்பதனால் சூசையப்பர், ஒரு ஆன்மீகவாதி என்பதனால் அதை நம்பி ஏற்றுக்கொள்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனையோ பிள்ளைகள் திருமணமாகி குழந்தை செல்வம் இல்லாததனால் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உறவினர்கள் கேட்கக்கூடிய கேள்வி, இன்னும் குழந்தை இல்லையா? ஏன் குழந்தை பிறக்கவில்லை? எத்தனையோ தம்பதியினருக்கு இந்த கேள்விகள் எல்லாம் உள்ளத்தை ஊடுருவக்கூடிய வாளை போல இருக்கலாம், வலியும் வேதனையுமாயும் இருக்கலாம். என் அன்பு ஆண்டவரே, இதோ இந்த தம்பதியினருக்கெல்லாம் நீர் குழந்தை செல்வத்தை கொடுப்பீராக. இதோ மரியா கருவுற்றிருக்கிறாள், தூய ஆவியால் கருவுற்றிருக்கிறார். ஆண்டவர் அதை கனவின் வழியாக சூசையப்பருக்கு வெளிப்படுத்துகிற பொழுது அந்த நேர்மையாளர் அதை புரிந்து கொள்கிறார், ஆண்டவருடைய திட்டத்திற்கு கீழ்ப்படுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளுக்கு வானதூதர் நேரடியாக தோன்றி, நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பீர் என்று சொன்னார். வானதூதரை நேருக்கு நேராக பார்க்கிறார், உரையாடுகிறார், கேள்விகளுக்கு விளக்கம் கேட்டு தெளிவு பெறுகிறார். ஒரு சாட்சியத்தை, முதிர்ந்த வயதில் எலிசபெத் அம்மாள் கருத்தாங்கியிருக்கிறார் என்று சொல்லி ஒரு சாட்சியத்தையும் வானதூதர் கொடுக்கிறார். இவ்வளவுக்கு பின்புதான் அன்னை மரியாள் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று தன்னை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். ஆனால் சூசையப்பருக்கு இப்படியெல்லாம் நடக்கவில்லை. அது ஒரு கனவு. அந்த கனவில்தான் கடவுள் பேசுகிறார். இதை ஒரு வெறும் கனவு என்று கடந்து செல்லவில்லை. சூசையப்பர் இதை இறைவனின் குரலாய் பார்க்கிறார், நம்புகிறார், ஏற்றுக்கொள்ளுகிறார். ஏனென்றால் அவர் ஒரு நேர்மையாளர். பழைய ஏற்பாட்டிலே ஒரு நேர்மையாளர், ஒரு யோசேப்பு உண்டு. அவர் கனவுகளுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய யோசேப்பு. அவரின் பெயரை தாங்கிய இந்த யோசேப்பு நேர்மையாளர். கடவுளுடைய திட்டத்தை கனவின் வழியாக கூட புரிந்து ஏற்றுக்கொண்டு மரியாளை அன்போடு ஏற்றுக்கொள்கிறார், மணந்து கொள்ளுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளை, இதோ கிறிஸ்துடைய வருகைக்கு நாம் தயார் செய்கிறோம். சூசையப்பரை போல நேர்மையோடு இருக்கேன், சூசையப்பரை போல, யோசேப்பை போல கடவுளின் திட்டத்தை உணர்ந்து செயல்பட நம்மையே நாம் ஆயத்தப்படுத்துவோம். கிறிஸ்துவின் வருகைக்கு இதன் வழியாய் நம்மை நாம் தயார் செய்வோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. இயேசுவே வாரும், இயேசுவே விரைந்து வாரும் என்று சொல்லி உம்முடைய வருகைக்காய் காத்து கொண்டிருக்கிறோம். உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும். இன்று தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை, இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவே நீர் ஆசீர்வதியும், இயேசுவே இவர்களை நீர் வழி நடத்துவீராக. இதோ இந்த நாட்களில் இயேசுவே ஆண்டவரே, உமக்கு உகந்த பிள்ளைகளாக உம்முடைய திட்டத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய சூசையப்பர் அன்னை மரியாளை போல நாங்கள் ஆன்மீகத்தில் சிறந்தவர்களாய் இருக்க எங்களை ஆசீர்வதியும்.
ஆசீர்வதியும். இயேசுவே, இதோ நோயாளர்களையெல்லாம் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய உடைய பிள்ளைகளையெல்லாம் நீர் தொட்டு குணப்படுத்தும். இன்றே அவர்கள் நல்ல உடல் உள்ள சுகம் பெற்று எழுந்து நடக்கும்படியாய் செய்வீராக. இயேசுவே, எங்கள் குடும்பத்திலே பிரசன்னமாக இரும். கடன் பிரச்சனைகளிலிருந்தும் குடிபோதை அடிமைத்தனங்களிலிருந்தும் உடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும் இயேசுவே. இதோ இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைத்திருப்பதாக. எங்கள் பயணங்களை பாதுகாத்து தாரும் ஆண்டவரே. இன்று நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை ஆசீர்வதியும். எங்களுடைய முயற்சிகளை ஆசீர்வதியும். எங்களோடு தங்கும். எங்களை ஆசீர்வதியும். இயேசுவே, விரைந்து வாரும். இதோ உம்முடைய வருகைக்காக காத்து கிடக்கிறோம். இதோ உம்முடைய வருகைக்காக ஏங்கி கொண்டிருக்கிறோம். நீர் எங்களோடு வந்து தங்கும் ஆண்டவரே. இயேசுவே, இதோ இந்த நாளிலும் கூட திருமணத்திற்காக, குழந்தை செல்வத்திற்காக, வேலை வாய்ப்பிற்காக ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். நீரே இவர்களுடைய உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றி கொடுப்பீராக. இதோ இந்த நாளிலும் கூட எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மரித்தவர்களெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. அந்த ஆன்மாக்களுக்கு நீரே உம்முடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே இடம் கொடுப்பீராக. இயேசுவே ஆண்டவரே, இந்த ஜெப வேளையிலே இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைப்பீராக. இதோ மனக்குழப்பங்களோடு வேதனையோடு கண்ணீரோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீர் ஆறுதலை தாரும் ஆண்டவரே. நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். இதோ உமக்கு உகந்த பிள்ளைகளாக நாங்கள் இருக்கும்படியாய் நீரே ஆசீர்வதித்து எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.